தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 26/3/2025 புதன்கிழமை. அவிட்டம் நட்சத்திரம் இரவு 11:41 வரை, பிறகு சதயம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து மரத்தடி விநாயகர் மகிமை. 2 தினங்களுக்கு முன்னால சொன்னேன். இது மாதிரி சொற்கட்ட விநாயகர், சித்தி விநாயகர், செல்வ விநாயகர், வரசித்தி விநாயகர், கள்ளவாரண பிள்ளையார், கன்னிமூல கணபதி, லட்சுமி கணபதி, சொர்ண கணபதி எல்லாம் இருக்கு. சாணத்திலையும் செய்யலாம், சந்தனத்திலையும் செய்யலாம், மரத்திலையும் செய்யலாம், எதில் வேணுமாலும் செய்யலாம். மனமிறங்கி வழிபட்டாலே அது பலன் கிடைக்கும். ஆனால் எந்த மரத்துக்கு கீழே எந்த விநாயகர் இருக்கோ அதுக்கு எப்படி பலன்கிற பற்றி உங்களுக்கு சொல்கிறோம்னு சொல்லியிருந்தேன். எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு அரச மரத்தடியில் உள்ள பிள்ளையாரை பார்ப்பீங்க. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையான்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அரச மரத்தை சுற்றி வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, பெண்கள் காலையில், அதாவது புத்திரவர்த்திக்காக இயங்குகிற பெண்கள், கல்யாணமாகி பல வருடங்களாக பிள்ளை இல்லைங்கிறவங்க அரச மரத்தடியை சுத்த சொல்லி ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, அரச மரம்ங்கிறது அதிகமாக வெளிவிடக்கூடிய காற்று எந்த காற்று அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது கருப்பையை சுத்தம் செய்யுமா. அதாவது பிராணவாயுவை அதிகம் வெளியிடக்கூடிய ஒரு மரம் இந்த அரச மரம். அது வருகிறது போது குளிச்சு ஈரத்தோடு அப்படியே அரச மரத்தடிக்கு சுத்தணும்பாங்க பெண்களை. சுற்றுற போது கருப்பை சுத்தமாக, அதன் மூலமாக அரச மரத்தை சுற்றுறதன் மூலமாக அந்த பிள்ளையாரையும் கும்பிட்டு நாகத்தையும் கும்பிட்டீங்கன்னா நாகதோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அரச மரத்தடி பிள்ளையாரை கும்பிட்டா என்ன வரும்னா, அரசு வேலை கிடைப்பதற்கு அனுகூலம் கிடைக்குமா. கவர்மெண்ட்ல ஏதாவது உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் அல்லது அரசாங்க வேலைக்கு முயற்சி இருக்கீங்க அப்படின்னா அது கிடைக்கும். புத்திர பேர் வாக்கியம், பிள்ளை இல்லைங்கிறவங்களுக்கு இது பண்ணலாம். இப்போ அரச மரத்தடியில் பிள்ளையார் இருக்கிறது அபூர்வமாக இருக்குது. போராட்டங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிள்ளையாருக்கு பக்கத்தில் வச்சு ஒரு நாகரும் வச்சுருக்கணும். அப்போ பலன்கள் கூட கிடைக்கும். அதே மாதிரி வேப்ப மரத்து பிள்ளையார்னு இருக்குது. வேப்ப மரத்துக்கு அடியில் ஒரு பிள்ளையாரை வச்சு அதுக்கு பக்கத்தில் நாகமும் வச்சுருப்பாங்க. அந்த பிள்ளையாரை கும்பிட்டா ஆரோக்கிய தொல்லையிலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு வரும். அது மட்டும் இல்லை, வேலை வாய்ப்பு கிடைக்குமா. பணிபுரிகிறவங்களுக்கு பணியில் இருக்க இடையூறுகள் நீங்குமா. வேலை கிடைக்கலவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் எங்கள் ஊர்லேயே பெரிய வீதியில் வேப்பமரத்து பிள்ளையார்னு ஒன்று இருக்குது. ரொம்ப பேர் வேலை கிடைக்காதவங்க எல்லாம் காலை நேரத்தில் அதிகாலையில் 6 மணிக்கெல்லாம் போய் அதை 108 சுற்றுவாங்க. சின்ன பிள்ளையார் தான். நான் ஏன்னு அப்போ எனக்கு தெரியாது, விவரம் தெரியாது. அப்போ நான் கேட்டபோது சொன்னாங்க, இது சுற்றினா வேலை கிடைக்கும்னாங்க. இப்போ தான் அதனுடைய அந்த புராணங்களை படிக்கிற போது தெரியுது. வேப்பமரத்து பிள்ளையாரை சுற்றி வந்தோம் அப்படின்னா, வேப்ப மரத்தடி பிள்ளையாரை சுற்றி வந்தால் வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அது மாதிரி வேலைவாய்ப்பு மட்டுமில்ல, ஆரோக்கியத்தில் உள்ள குறைபாடுகளும் நீங்கும். ஏன்னா வேம்பு இருக்கே, வேம்புங்கிறது மிக அற்புதமான ஒரு தாவரம். அதை போட்டு கூழில் போட்டு ஆடி மாதத்தில் எல்லாத்துலேயும் கரைச்சி கொடுப்பாங்க. அம்பிகை கோயில்களில் ஆடி காற்றில் அம்மையும் பறக்கும்னு ஒரு பழமொழி. அது தப்பு. ஆடி காற்றில் அம்மையும் பிறக்கும்னு இருக்கணும். அந்த அம்மை நோயை போக்குகிற ஆற்றல் இந்த வேப்பந்தலைக்கு உண்டா. ஆகையினாலே இது குணமாக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. அந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தெய்வத்தை கும்பிட்டா நம்ம உடல் நோய் தீரும். வைத்தியமும் பார்க்கணும், இருந்தாலும் ஆரோக்கியம் சீராவதற்கு வழிவகுக்கும். சரி, வன்னிமரத்தடி பிள்ளையார கும்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, எண்ணிய காரியமெல்லாம் நடக்குமா. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் வன்னிமரத்தடி விநாயகர் சன்னதியில் நிறைய பெண் பார்க்கும் படலம் நடக்குது. அதே மாதிரி பெருச்சி கோயில்னு ஒன்று இருக்குது திருப்பத்தூர் பக்கத்தில். கன்றமணிக்கம் திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருச்சி கோயிலில் வன்னிமரத்தடி பிள்ளையார் இருக்குது. இந்த வன்னிமரத்தடி பிள்ளையாரை கும்பிட்டோம் அப்படின்னா எண்ணிய காரியங்கள் எல்லாம் எளிதிலே நடக்கும். இதுபோல் மகிழ மரத்தடி பிள்ளையார், நாவல் மரத்தடி பிள்ளையார் அப்படின்னு ஏராளமாக இருக்குது. பொதுவாகவே வேழமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும். வெள்ளை கொம்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகள்னு சொல்லியிருக்காங்க. அப்படி விநாயக பெருமானை வழிபட்டால் வினைகள் அகன்றோடும் வெற்றிகள் குவியும்னு சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் நாள். இந்த தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். 3ஆம் இடத்திலே செவ்வாய் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் விதத்தில் கிரகநிலைகள் சாதகமாக இருக்கிறது. இருந்தாலும் விரயஸ்தானத்திலே 4 கிரகங்கள். விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீண் விரயங்களிலிருந்து விடுபட வேண்டுமானால் நல்ல சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சேமிப்பு உயர்ந்து செல்வாக்கு அதிகரிக்கின்ற நாள். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைப்பீர்கள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் உங்களுக்கு இன்று முக்கிய புள்ளிகளின் ஆதரவும் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களும் வரலாம்.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். பகல் 12:03 வரை சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தில் உங்களுக்கு சலசலப்பாக இருக்கும், மாலை நேரம் கலகலப்பாக இருக்கும். எந்த முயற்சி செய்தாலும் பகல் 12:03 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதனால் எதிலும் நீங்கள் ஈடுபாடு செலுத்தினால் அதில் வெற்றி கிடைக்காது. மேலும் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும், உறவினர்கள் பகை உருவாகலாம். உத்தியோகத்தில் கூட மிக 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 கவனத்தோடு இருக்க வேண்டும். மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும், கெடுபிடிக்கும் ஆளாக நேரிடும். பிள்ளைகளாலும் தொல்லை, பிறராலும் தொல்லை என்ற நிலை உருவாகலாம். ஆனால் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பம் அகலும், நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கான வழி பிறக்கும். கடகராசி நேயர்களே, பகல் 12:03 மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம். காலை நேரத்திலே கலகலப்பாக இருக்கும், மாலை நேரம் சலசலப்பாக இருக்கும். பிரச்சனைகள் மீது பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது என்று அர்ச்சனை செய்தால் எதுக்கு செய்யலாம் என்று கூட யோசிப்பீர்கள். இன்று புதன்கிழமை பெருமாள் வழிபாடும் அனுமன் வழிபாடும் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். அருகில் இருக்கும் நண்பர்களை நம்பி எதுவும் செய்ய இயலாது. உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும். தொழில் வைத்திருப்பவர்கள் கூட்டாளிகளால் கலக்கம் ஏற்படும். கூட்டாளிகள் பிரிந்து செல்வதாக சொல்லி அச்சுறுத்துவர். எதிலும் நிதானம் தேவைப்படும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனையின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் 10ல் குரு இருந்தால் பதவி மாற்றம் என்பார்கள். எனவே பதவிகளில் மாற்றங்கள் வருவது நல்ல மாற்றமாக இருக்க வேண்டுமே என்றால் உங்களுக்கு வழிபாடுகள் அவசியம் கை கொடுக்கும். குறிப்பாக 7ல் சனி இருப்பதனாலே தொடர்ந்து நீங்கள் சனி பகவானை வழிபட்டு வர வேண்டும். சனிக்குரிய பிரத்யேகமான ஆலயம் திருநள்ளாறு செல்லலாம். வாய்ப்பிருப்பவர்கள் குச்சானூர் செல்லலாம், பெருச்சி கோயில் செல்லலாம், திருக்கொள்ளிக்காடு செல்லலாம். அருகில் இருக்கும் சனியையும் வழிபாடு செய்யலாம். சனிக்கிழமை அனுமனுக்கும் நீங்கள் மாலை அணிவித்து வழிபடலாம். பொதுவாக வெற்றிலை மாலை அணிவித்தால் வெற்றிகள் கிடைக்கும். வழிபாடு அதிகரிக்க உங்களுக்கு வளர்ச்சிகள் கூடும். பொதுவாக தெய்வ நம்பிக்கை சிம்மராசிக்காரர்களுக்கு எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுது ஆன்மீக நம்பிக்கை வருகின்ற பொழுது லௌகீகத்தில் சிறப்பான வாழ்க்கை அமையும் என்பார்கள். 10ல் குரு இருப்பதனாலே நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு வரப்போகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய வழியில் ஒரு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். ஆனால் இன்று நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பழகு மனிதரிடம் பக்குவமாக பழக வேண்டும். கோபத்தை விட்டொழித்து குணமோடு நடந்து கொள்வது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் விதத்தில் கேது இருக்கிறார். ஞானகாரகன் கேது இருப்பதனாலே ஞானத்தை விருத்திக்கும். இனம் புரியாத கவலை இருந்தாலும் நீங்கள் அதை சரி செய்து கொண்டு விடுவீர்கள். இல்லத்தின் ஒத்துழைப்பு குறைவாகவே கிடைக்கும். இருந்தாலும் குரு பார்வை இருக்கின்றது. கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். திடீர் விரயங்களை சமாளிக்க வருமானம் உங்களுக்கு உண்டு. 10ல் செவ்வாய் இருப்பதனாலே ஒரு தொழிலை மாற்றி அடுத்த தொழில் தொடங்கலாமா, அல்லது வைத்திருக்கும் தொழிலை வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நாள் இந்த நாள். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அவர்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் குரு இருக்கின்ற பொழுது எதை செய்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். பணி நிரந்தரம் வருவதில் கூட கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு உதவி செய்வதாக சொல்லி கடைசி நேரத்தில் கையை வெறிக்கலாம். யோசித்து செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். கைமாற்றாக கொடுத்த தொகை வரவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஆரோக்கியத்திற்காகவும் கொஞ்சம் செலவிடும் சூழல் உண்டு. இன்று பயணங்களில் கொஞ்சம் மாற்றி அமைக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் வரும் எதிர்பார்த்த தகவல்கள் வருவதில் தாமதம் ஏற்படும். தெருவில் செல்கின்ற பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். அது மட்டுமல்ல, சிக்கல்களுக்கு ஆளாகக்கூடிய இந்த நாளில் அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விஐப்புகள் வீடு தேடி வருகின்ற நாள். இன்று விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொள்வீர்கள். அஷ்டமத்தில் செவ்வாய் இருந்தாலும் கூட அலைச்சல் உண்டு. ஆனால் அதற்கேற்ற விதம் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுநல ஈடுபாடு உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். பஞ்சமஸ்தானத்தில் ராகு, புதன், சுக்கிரன், சூரியன். பிள்ளைகளால் பெருமை உண்டு. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு இன்று வேலை கிடைத்த ஒரு மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கலாம், அல்லது கல்யாணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் கிடைக்கலாம். பொதுவாக பிள்ளைகளால் பெருமை சேரும் நாள் என்று கூட சொல்லலாம். இந்த மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல தகவல் வரப்போகிறது. இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று யோகமான நாள். செவ்வாய் பலம் அதிகமாக இருக்கிறது. 7ஆம் இடத்திலே செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கின்றார்.
தைரியகாரகன் என்று வர்ணிக்கப்படுபவர் செவ்வாய். தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். எதை எந்த நேரம் செய்ய நீங்கள் நினைத்தீர்களோ அதை செய்ய இயலும். வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளிலே புரளும். 10லே கேது இருக்கின்றார். எனவே புதிய தொழில் தொடங்கலாமா அல்லது நடத்தும் தொழிலையே மீண்டும் நடத்தலாமா என்று சிந்திப்பீர்கள். பங்குதாரர்கள் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். இருந்தாலும் அவர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான எண்ணங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். 6ல் குரு இருப்பதால் உத்தியோகத்திலும் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு பகல் 12:03 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் குரு பார்வை இருக்கிறது. குரு சந்திர யோகம் என்ற யோகம் பகல் நேரத்திலே இருக்கிறது. பகல் 12 மணி வரை இந்த குரு சந்திர யோகம் இருப்பதனாலே நீங்கள் நினைத்தது நடக்கும். கருத்து வேறுபாடுகள் அகலும். கடல் தாண்டி வரும் செய்தி காதலிக்க செய்யும். உத்தியோகத்தில் இதுவரை உங்களுக்கு கிடைக்காத சலுகைகள் இன்று கிடைக்கலாம். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். நேற்று ஏற்பட்ட பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். உடன் பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 12:03 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். 6ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரன் அவர் ராசிக்கு வருகின்ற பொழுது உத்தியோகத்திலே ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இருக்கும் இடத்திலிருந்து வேறு இடம் செல்லலாமா அல்லது இதிலேயே பதவி உயர்வு கிடைக்குமா, மேலதிகாரிகள் நமக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்களா என்றெல்லாம் கடந்த சில நாட்களாக சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். அதற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கப் போகின்றது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். 4ஆம் இடத்திலே குரு 4 சுகஸ்தானத்தில் இருப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அதே நேரத்தில் சுற்றத்தார்களின் பகையும் உங்களுக்கு மாறலாம். சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். 2லே ராகு இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பணவரவு வந்து இனிமை தருகின்ற நாள். சூரியன் புதன் இருப்பதனாலே புத ஆதித்ய யோகம் என்ற ஒரு யோகம் கல்விக்காகவோ கலைக்காகவோ எடுத்த முயற்சியிலே வெற்றி பெறும். அதே நேரத்தில் பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாக பட்டமேற்படிப்புக்காக நீங்கள் ஏற்பாடு செய்தால் அதுவும் கூட கிடைக்கலாம். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் ஆடை ஆபரணங்கள், வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் அகலும். மேலதிகாரிகள் உங்களுக்கு சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். அது மட்டுமல்லாமல் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக தொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். உங்கள் எண்ணங்களுக்கு ஈடேற நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். இருப்பினும் கிழமை புதன் என்பதனாலே இன்று பெருமாள் வழிபாடு பெருமை சேர்க்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.